வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பப்ளிஷர்கிட்ட வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். அவங்க பேரு என்னோட பேர் மோகனப்பிரியா. நான் அந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான். சமூக நலத்துறையில வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது ஒரு புத்தக கண்காட்சி அப்படின்றத தாண்டி இதை ஒரு புத்தக திருவிழாவாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த புத்தக திருவிழாவில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய கடைகளில் நான் எழுதின புத்தகத்தையும் நான் வச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து அவளுக்கு என்ன அப்படின்ற ஒரு கவிதை புத்தகமும், யாரிடமும் சொல்லிவிடாதே அப்படின்ற ஒரு கவிதை புத்தகம், 2 கவிதை புத்தகம் வெளியிட்டிருக்கேன். என்னுடைய புனை பெயரான யுவான்ற பேர்ல அந்த கவிதை புத்தகம் வெளியிட்டு இங்க வாசகர்கள் நிறைய பேர் அந்த புத்தகத்தை வாங்கும்போது எனக்கு இன்னும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. புக் ஃபேர்ல எப்படியான ரெஸ்பான்ஸ் கிடைக்குது? நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நிறைய பேர் வர்றாங்க. புத்தக பிரியர்கள் இங்க வர்ற கூட்டத்தை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. நிறைய புத்தக பிரியர்கள் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியுது. காலையில நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, ஈவினிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், புத்தக ஆர்வலர்கள் குடும்பத்தோட எல்லாருமே வர்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ எந்த டைப்ஸான புக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு? டிமாண்ட் அதிகமா இருக்கு. இங்க எல்லா விதமான புத்தகங்களுமே இங்க கிடைக்குது. அது எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்றது எனக்கு சொல்ல தெரியல. ராமநாதபுரம் வாசகர்கள் மக்கள் அவங்களோட ரீடிங் டேஸ்ட், அதாவது வாசிப்பு திறன் எப்படி இருக்கு? நம்ம வெளியிலே இருந்து பார்த்துட்டு இருக்கோம்னா எத்தனை பேர் படிக்கிறாங்கன்றத வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இங்க நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல 1000 ரூபாய்க்கு மேல அவங்க பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு, புத்தகம் வாங்குறவங்களுக்கு டோக்கனும் இந்த புத்தக திருவிழாவில் கொடுக்குறாங்க. இந்த டோக்கனை வந்து அடுத்த நாள் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்படும் 2 அதிர்ஷ்டசாலிகளுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 1000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகத்தையும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு டோக்கன் வருதுன்னு பார்க்கும்போதே நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது. நிறைய புத்தக பிரியர்கள் இருக்காங்க. நிறைய பேர் வந்து புத்தகம் வாங்கிட்டு போய் ரீட் பண்றாங்கன்றதை நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியும். யங் ரீடர்ஸ் மக்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? இப்ப பார்த்தாலும் போனையே பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா தயவு செஞ்சு போனுன்னு வந்து நம்மளை கட்டி போட தான் செய்யும். எந்த அளவுக்கு நாம வந்து புத்தகம் வாசிக்கிறோமோ கண்டிப்பா நிறைய பேருக்கு நிறைய மெசேஜ் நம்மளால சொல்ல முடியும். நிறைய புத்தகம் வாசிங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு படிப்பாளியா இருக்கிற நீங்க நாளைக்கு கண்டிப்பா ஒரு படைப்பாளியா மாற முடியும். நான் நிறைய புத்தகம் படிச்சதுனாலதான் இன்னைக்கு என்னால புத்தகம் வந்து வெளியிட முடியுது. அதனால எந்த நேரமும் போனுக்குள்ளே இருக்காம போனை விட்டு வெளியில வாசிப்பு திறனை வந்து வளர்க்குறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால நிறைய புத்தகங்கள் படிங்கன்னு தான் இன்றைய தலைமுறைகளுக்கு நாங்க சொல்லுவோம். உங்க புக் பிரைஸ் உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளா இருக்கு? உங்களுக்கு அஃபோர்டபுளா தான் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற பொருளாதார வளர்ச்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 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 ஆத்தரா, ஒரு கவிஞரா, நானும் ஒரு புத்தக வெளியீட்டாளரா நான் சொல்லணும்னா அந்த புத்தகம் எழுதுறதுல இருந்து அது ப்ரெஸ்ஸுக்கு போறது, IBSN நம்பர் வாங்குறதுல இருந்து எடிட் பண்றதுல இருந்து நிறைய வேலைகள் இருக்கு. அப்ப புத்தகத்தினுடைய மதிப்பு நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். அந்த புத்தகத்தினுடைய சைஸு இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை வச்சு புத்தகத்தினுடைய விலைகள் வந்து வேரியேஷன் ஆகுது. ஆனா கண்டிப்பா வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா அதுல இருக்கிற கருத்துக்களை விட அதுல இருக்கிற விலை கம்மி தான். கருத்துக்கள் அதிகம், அதற்கான விலை அதிகம். கருத்துக்களோட விலை அதிகம், அது ரொம்ப முக்கியம். கருத்துக்களோட விலையும் தான் அதிகம். மற்றபடி புத்தகத்தினுடைய விலை வந்து கம்மியா தான் இருக்கு. எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு பைசா தான். கடைசியா இந்த புத்தகத்துல உங்க கவிதை, உங்களுடைய மக்களோட கருத்து என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கான நீங்க என்ன கருத்து சொல்ல வரீங்க புத்தகத்துல? என்னோட புத்தகத்துல இருந்தா அந்த புத்தகத்துல மட்டும் இல்ல, அந்த கவிதை கண்காட்சியிலேயே பார்த்திருந்தீங்கன்னா என்னோட கவிதை ஒண்ணு இருக்கும். அதாவது, சிறகு நம்முடையது, வானம் பொதுவானது, பிறகு யாருடைய கட்டளைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அப்படின்றது. ஸோ நம்மளால முடியும். எல்லாருக்குமே எல்லா விதமான திறமைகளும் இருக்கு. கண்டிப்பா எல்லாருனாலையும் எல்லாமே முடியும். உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமை உங்களுடைய தனித்துவம் என்னவோ அதை கண்டிப்பா காட்ட முடியும். பிறகு நம்முடையது, வானம் பொதுவானது, பிறகு யாருடைய கட்டளைக்காக நாம் காத்திருக்க வேண்டும்.